ஏங்க என்ன பண்ணுறீங்க? கமாண்ட் பூரா மறைச்சிக்கிட்டு என்ன கமாண்ட் பிடிக்கிறீங்க? கமாண்டு 1000 கமாண்டு விடுவாங்க. கமாண்டர் பூரா இன்றைக்கி கமாண்டர் பற்றி பூரா பேசுங்க. கமாண்டு போடுறவங்கள பற்றி எந்தெந்த கமாண்டு எப்படி எப்படின்ட்டு. எல்லாருமே நல்ல கமாண்ட் தான் போடுறாங்க. நல்ல கமாண்ட் தான் போடுறாங்களா? ஒரு சில பேர் 1-2 பேர் தான் வந்து பேசி இது பண்ணிடுவாங்க. என்னங்கம்மா வெக்கையாக இருக்குண்டு வீடு பாயை போட்டு இப்படி மேலே மாடியில் ஏறிட்டோம் குடும்பமே. அதில் வந்து சிம்மா அப்போ நீங்கள் போட்ட கமாண்டெல்லாம் பார்த்து கிடக்காரு. என்னென்ன கமாண்டு போட்டிருக்கீங்க எல்லாம் படித்து எல்லாத்துக்கும் லைக் கொடுக்கணும்ல. ஆமாம், நம்மளுக்கு நிறைய லைக் கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? நம்ம லைக் கொடுத்தா தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிள்ளைகளா விழுந்துடாதீங்க, கிருகிருப்பு வந்து விழுந்துருவீங்க. எங்க மோதிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? சரியா? உட்காந்து விளையாடணும். உட்காந்து விளையாடுவா. எங்கே போனாலும் காவான்னு கத்துவாங்க. ஏங்க அதை விடுங்க. இந்த இது உங்களுக்கு பிடிச்ச ஐடியா இது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பார்த்ததுலையே? கமெண்ட் பாக்ஸில் பிடிச்ச ஐடியா என்ன இருக்குது? அதில் நம்ம அடிக்கடி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்க்க முடியல? நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நான் எல்லாரையும் குறிப்பிட்டு பார்க்க முடியாதுல்ல. ஏன்னு சொல்கிறேன்னா கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லா கமெண்ட் இருக்கும். எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க சொல்லுவாங்க. எல்லாரும் கருத்தையும் ஏற்றுக்கறணும். அதுதான் வந்து நல்ல குணமாக இருக்கும். ஆமாம், சரியா? ஆமாம். அதாவது எப்படி சொல்கிறது, நல்ல மனிதனா நல்ல எண்ணத்தோட வாழ்ந்தோம்னா நல்ல நல்ல பண்புகள் வளரும். நல்ல கருத்தை பதிவு பண்ணுவாங்க. ஆமாம், ஆத்தா எங்கள் ஆத்தாக்கிட்ட அப்படி கமெண்ட் பண்ணுவாங்க. ஆத்தா எங்கள் ஆத்தா நல்ல ஆத்தாண்டு. ஆமாம், ஆத்தா வந்து இன்னைக்கு பாயை விரிச்சு இங்கே மாடியில் தூங்க போதும், மொட்டை மாடியில். ஆமாம், சருமா நான் தான் ஏமத்த சருமா. என் மயந்தேன் ராச தோற அமைதி தோற அமைதியாக இருப்பார். என்ன அமைதியாராரு எங்கிட்ட சிம்மாப்பா சொல்லுங்க. வேற வேலையில் எப்படி போச்சு இன்னைக்கு? வேலை எப்பயுமோ போகும். ஒரு 2 வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் வேலைக்கே போகணும். உடம்பு முடியலன்னு என்ன செய்யறது? மனுஷனுக்கு உடல் நிலந்தான் சரியாக இருக்கணும். சரி, அப்புறம் வேற என்ன கதை சொல்லுங்க. ஏதாவது மக்களுக்கு கருத்து சொல்லுங்க. கருத்துனா நிறையா இருக்கு. எப்படி சொல்றது, நம்மலாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க தானே. நம்ம கஷ்டத்துல நிறைய சொல்லணும்னா நிறைய இருக்கும். அந்த கஷ்டத்தை மட்டுமே சொல்லக்கூடாது. நல்லா இருக்கணும். எல்லாரும் எப்படி நல்லா இருக்கணும்? அவங்கவுங்க ஃபேமிலியை கரெக்டாக ரன் பண்ணணும்னா டெய்லி வேலைக்கு போகணும். அவங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்றதை அறிஞ்சு செயல்படணும். சரியா? உங்களை எல்லாரும் நல்ல மனுஷனுக்கு இருக்காங்க. ஒரே ஒருத்தவர் மட்டும் வந்து மிக்சர் கமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு யூடியூப்னு போட்டது. அது மிக்சர் சேல்ஸ் பண்றது போலதான். மிக்சர் வேணுமா மாமாவுக்கு வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. மிக்சர் வேணும்னா சொல்லுங்க, நாங்க கூட பார்சல் பண்ணி விடுறோம். இல்ல நீங்க விக்கிறீங்கன்னா சொல்லுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். சந்தையில வியாபாரம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு வேணும். அந்த ஐடியா நான் பிளாக் பண்ணிட்டேன். என்ன அடிக்கடி வந்து போட்டுக்கிட்டு இருக்கு வம்புக்கு. அதெல்லாம் வம்புக்கு போடுறது. சும்மா ஜாலியா பேசுறாங்க. மாமா மாமானா மருமக, ஆம்பளைண்டா மருமையே. வேற என்ன சொல்ல போறாங்க? எங்க இதுல எப்பயுமே மாமான்னு கிண்டல் பண்ணவே மாட்டாங்க. மாமானா என்னைக்குமே காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மாமாக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஆமா, தாய் மாமன்டா ஒரு மரியாதை இருக்கு. ஆமா, எந்திரிச்சு நிப்பா. மருமகளுக்கு மருமையனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்ன்றது எங்களுக்கு இருக்குது. மயனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு இருக்குது. அதனால அது தாய்க்கும் தந்தைக்கும் என்ன மரியாதை இருக்குது. பண்பு, நல்ல பண்புகளை வளர்த்துக்கிறது. நல்ல சொல்லு பேசுறோம்னா நல்ல சொல்ல எதிர்பார்க்கலாம். இன்னொருத்தவங்க அவ பேரை நடுதில்ல, அதை பேரை வாசிக்க வாசிக்க வேண்டியதே இல்லை. எங்களுக்கு கமெண்ட் பண்றவங்க எல்லாரும், அது இன்க்ளூடிங் இந்தியா, ஆல் வேர்ல்டு இங்கிலீஷ் பேசுறாப்பா. டேய், நம்ம தெரியாத மொழியே இருக்க கூடாதுங்க. நான் நிறைய எல்லாத்துலயும் வீடியோ பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து அதிகமா எல்லா மொழியும் பேசுறாரு. அது ஜாப்பனீஸ். உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும்? எனக்கு ஒரு 3 மொழி தெரியும். என்னென்ன மொழி? தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, அப்புறம் மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் பறையும். சிம்மாப்பா அதை விடுங்க. தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம். இந்த பசு பூரா இந்த ஊருக்கு இத்தனை மணிக்கு போகுது, இந்த ஊருக்கு இத்தனை மணிக்கு போகுது கரெக்டாக கண்டுபிடிச்சல. அது எப்படி கண்டுபிடிச்சு கரெக்டாக சொல்றீங்களா? அது எப்படின்னா நம்ம போக வரது இருக்கிறனாலயா அதிகமா எங்கெங்க பயணம் பண்றோமோ அந்த பக்கத்துக்குள்ள உள்ள வண்டிகள் இருந்தாலும் இப்போ அருப்புக்கோட்டைக்கு இத்தனை மணிக்கு பஸ் கரெக்டாக இருக்கும். ரிங் ரோட் 2 கரெக்டாக இருக்கும். பாத்தனூருக்கு போகும்டா. கமுதி பஸ் நேரத்துக்கு இருக்காதுரி. பஸ் எந்த பஸ்ல வேணாலும் ஏறுங்கிடுவாரு. எனக்கு வயசு 42 வயசு ஆகுது. 42 ஆயிடுச்சு. 42 வயசுல நீ எங்க என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணணும், நீ என்ன பண்ற எல்லாத்தையும் கவனிக்கணும்.
சரியா? எனக்கு என்னோட மூலையில ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் பூரா சேவ் ஆயிருக்கும். தெரிஞ்சது பூரா சேவ் ஆகும், தெரியாத சேவ் ஆகாது. ஒருத்தவங்க டைரி எழுதி இந்த வேலைக்கு இந்த பொருள் இத்தனை இத்தனை இருக்கும். நாங்க அப்படி கிடையாது, மைண்ட்ல மட்டும் தான் எல்லாத்தையும் ஏற்றணும். எல்லாத்தையும் அதில் வந்து இது இங்கே வருங்க, ஒரு நாளைக்கு ரிங்கு ரோட்டில் நிற்போமா, இங்கே சேர்ந்து என்னையடுறா ஏன் மூஞ்சை கட்ட வேணுமா, ஒரு நாளைக்கு ரிங்கு ரோட்டில் நிற்போம் பிள்ளைகளோட, ஏம்மா பிள்ளை குட்டிகளோட நிற்போமா பஸ் ஏறுறதுக்கு. அப்போ கார் இந்த ஓலை இதுகெல்லாம் புக் பண்ணியிருந்தாண்டா அவளை போய் இறக்கி விட்டுட்டு வெறும் வண்டியாக வரும் பாருங்க. அது பூரா என்ன போடு கம்பெனிப்பா, என்ன போடு வண்டி, அந்த போடு கம்பெனி எதுன்றதை கண்டுபிடிச்சி கரெக்டாக நிப்பாட்டி எங்களை ஏற்றி கொண்டு வந்துடுவாரு. அது பஸ் அரிச்சு தான் வருவா, பஸ் அரிச்சு எங்க சும்மா வெறும் வண்டியாக கொஞ்சம் கூடுதலா கேட்பாங்க, நம்மளுக்கு என்ன சொகுசா அப்படியே கொண்டு வந்துருவாரு, கூட்டிட்டு வந்துருவாரு. எனக்குலாம் நல்ல சந்தோஷமா இருக்கு, பரவாயில்லையே இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு புருஷன். நம்மளுக்கு எனக்குலாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. 50 ரூபா கேட்பாங்க, இறக்கிடுவோம். அதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் பார்த்து கூட்டிட்டு போயிடுவாரு கரெக்டா. சேஃபா போகணும், எல்லாத்தையும் சேஃப்டியா இருக்கணும். அப்படி கூட்டிட்டு போயிடுவாரு. அப்பெல்லாம் நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல சிம்மாப்பாக்கு நல்ல திறமை இருக்குமா, கரெக்டா காரை கண்டுபிடிச்சு. இதே மாதிரி தங்கத்துல கிரீட வாங்கி வைக்கணுமா? தங்கத்துலயா? ஆமா தங்கத்துல வாங்கி வச்சிருங்களே. தங்கத்துல எப்படி வச்சா என்ன செய்யுது? கழுத்துல இருக்கு போதும். தங்கத்துல இது காலு மண்டையில பண்றது. ராணி ஆகிவிட்டேன், வீட்டுக்கு ராணி ஆகிவிட்டேன். ஏன் அவார்டு பேசிட்டு போற பேசுற அவார்டு நண்டு அது பாட்டுக்கு விளையாடுது ஓடி ஆடி. ஜெல்ல நண்டு லட்டு நண்டு லாடு நண்டு ஆடல். ஆஹா ஓஹோ, என் மக ஆடுறது இந்த உலகத்துல யாருமே ஆட முடியாதுயா. எப்படி இருக்கு மக கிரீட? ஏன் ரொம்ப கோமாளியா இருக்கு. நான் சும்மா தங்கம் தான் வாங்கி வைக்கணும்னு சொன்னேன். தங்கத்தை தான் பண்ணி போட்டதா? தங்கம் என்னைக்கு நிலையானது? இதெல்லாம் சீமாப்பா நல்லா இருக்கு, சீமாப்பா கொடுங்க. அதெல்லாம் நல்லாத்தே இருக்கு. சரி ஏமா தோசை விடுச்சு நல்லா இருக்கா? சரி என்ன சாப்பாடு சமைக்கலாம்? சமைச்சிட்டியா? இப்பதான் தோசை தின்னுட்டு வந்தா நீங்க என்ன சாப்பிடாம இருந்தா நாங்க ஒரு பசு விட்டு காட்டு பாசல் எடுத்து சாப்பிடுங்க. அப்ப ஏன் சொன்னீங்க காட்டு பாசல சுட்டு வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் எப்போ நம்ம? நீங்க சொன்னீங்க எல்லாரும் சாப்பிடல சாப்பிட வந்தீங்க, உங்களுக்கு கூட தனியா ஒரு தடவையா? எப்ப பாரு இப்பதான் குளிச்சுட்டு நல்லா வேணும். தக்காளி சட்னி வச்சிருக்கேன், ஆம்லேட் என்ன அதுக்குள்ள 9 மணிக்கெல்லாம் என்ன சும்மா பாத்துக்கோ. நிறைய பேர் இருக்காங்க கூட வேலை பார்த்தவங்க. அதை விடுங்க இன்னைக்கு போன் அடிச்சாங்க ஒருத்தவங்க, போன் அடிச்சு நீங்க கூட ஒரு மாதிரி சீமானே கிடைச்சது உங்களுக்கு கொடுத்து வைக்கணும் அப்படின்னு. அது நெசமாவேங்க, வீடியோவுக்காகலாம் கிடையாது. நிறைய பேர் நடிக்கிறீங்க நாடகம் அடிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, ரொம்ப பேர் குடும்பமா அப்படி நடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி தோணும். என் சீமா உண்மையிலேயே ஊர்ல வேலை பார்க்கறவங்கல இருந்து உற்றார் உறவினர் 50 பேர்ட்டும் கேட்டு பாருங்க, சீமான்னா தங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது எத்தனை கிலோ பண்ணீங்க? எத்தனை கிலோ லிமிட் இல்ல இருக்குல்ல தங்கம், அத்தனை கிலோ சொல்லலான்னு பார்த்தேன். அதாவது நல்ல பண்புகளை வளர்த்துக்கணும். என்னைய பார்த்து யாரு கத்துக்கிறாங்க? என்ன பேசுறது? மக்களை பார்த்து கத்துக்கிறேன் நானு. எல்லாரும் உங்களை மாதிரி மக்களை பார்த்து தான் கத்துக்கிறேன். சிரிக்காத, அதையே பேசாத விடு. நல்ல பண்புகள் நல்ல எண்ணங்களை மட்டும் பேசணும், நல்ல சிந்தனைகளை வாழணும். ஏய் வாயை பத்தாதடி, ஏன்டி எவ்வளவு வாயை பத்துற? இதுதான் நல்ல மனிதனுக்கு அழகு. ஒரு மனிதன் ஏன்டி பஞ்சராக்குற? இப்படித்தான் வாழணும்ன்ற ஒரு எண்ணத்துல வாழ்ந்தா சரியா இருக்கு. சிம்மாப்பா கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, பேசாருங்க கிடையாது. சொல்லுங்கப்பா, அங்கே கட்டுற அப்பாவை சொல்லுங்கப்பா, கருத்து சொல்லுங்கப்பா. எல்லாரும் எல்லா மனிதரும் சமம் தான். சீமாப்பா நாம் தமிழ் சீமான் எல்லாம் எப்படி வேகத்துல பேசிக்கிட்டு இருக்காரு கட்சி மீட்டிங்ல, அது மாதிரி பேசுப்பா. அது மாதிரிலாம் பேசக்கூடாது, நம்மள தொண்டையில வராது. அப்ப எப்படி வரும்? நல்ல கருத்துக்கள் இருக்கணும். நல்ல மனிதர்கள் இந்த உலகத்துல எல்லா பேருமே நல்ல மனிதர்கள். சூழ்நிலைக்கு ஏதாவது மாறிக்கிறாங்க, நல்ல பண்புகளை வளர்த்து. ஆமா, நான் கொஞ்சம் அடாதடி பேச்சுக்காரிங்க, நான் கொஞ்சம் அடாதடியா பேசுவேன். எங்க வீட்டுக்காரரு ரொம்ப அமைதியா பேசுவாரு, இறக்க குணம். அதுதான் கொடுமை. இங்க வருங்க வடை வைக்கையிலேயே 3 வடை 10 ரூபா சின்ன வடை, அதுல 7 வடை வைப்பாரு 20 ரூபாய்க்கு. ஏங்க அப்படின்டா சொல்லுவாரு. அங்க வருங்க அதுக்கு சொல்லுவாரு, ஏண்டி ஒரு வடை 3 ரூபா மணிக்கு கணக்கு பண்ணாலும் 10 ரூபா 9 ரூபா தான் விழுகுது. 3 வடை 1 ரூபா அவங்க காசு இருக்கு, 20 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. அப்ப 2 ரூபா அவங்க காசு இருக்கு, நம்ம 1 ரூபா தான் அவங்ககிட்ட போயிட்டு போகுதே. 1 வடை எக்ஸ்ட்ரா வச்சான்னு நான் யோசிப்பேன், ஒரு வடையா எக்ஸ்ட்ரா வச்சா 50 பேர் வாங்குறாங்க வச்சுங்க, 50 வடை போயிடுச்சுல, அப்புறம் அதுல தானே இருக்கு நம்மளுக்கு லாபம் அப்படின்னு நாங்க அந்த மாதிரி ரொம்ப இறக்கப்படுவார். என்னவா அப்புறம் கடை கொடுக்குறது அதை சொல்லுங்க, 2 பொம்பளைய வாங்கிட்டு போச்சுக்கல என்ன கொடுக்காதீங்கண்டே, அதான் சொல்லக்கூடாதா? பத்தியா
கொடுத்ததெல்லாம் சொல்லக்கூடாதுமா என்னைக்கும். அந்த கொடுக்கவே இல்லைங்க, அப்புறம் வரவே இல்லை. 30 ரூபாய் 60 ரூபா வச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு போறாங்க, நல்லா இருந்துட்டு போறாங்க. அவங்க ஏமாத்துறாங்கன்னா அவங்க தான் ஏமாறுவாங்க. அப்படிதான் ஏமாளியா இருக்க கூடாதுமாப்பா. நம்ம ஏமாறல. இந்த உலகம் வந்து ரொம்ப அவங்க பசியில மடக்கி இருக்கோம். அத மாதிரி நினைச்சு கொஞ்சம் சாமர்த்தியமாவும் இருக்கணும். போ என்ன போதுதான் அதெல்லாம் கேட்க கூடாது, சொல்லக்கூடாதுமா, விடுமா. அந்த பொம்பளை மறுபடியும் வருதுங்களா வச்சியா? அதை விடு, கொடுத்தது கொடுக்க சொல்லக்கூடாது. என்னைக்குமே கொடுத்தது என்னைக்கும் சொல்லாதவங்க தான் நல்லா. கொடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், கொடுத்துட்டு கொடுக்கவும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. கடை கொடுக்க கூடாதுமாப்பா, கடையில கொடுக்க கூடாது, கடன் வாங்க கூடாது. இனிமேல் விட்டுரு. தொழில அது மாதிரி இருக்கு. தொழில கரெக்டா இருந்தோம்னா நம்மளுக்கு ஓடாது, எம்பிட்டு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் கேட்க மாட்டாரு. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், வடையை வைக்கையில பார்த்துக்கிட்டே இருந்தா அள்ளி வச்சு விட்டுருவாரு. மொத்தத்தோடய சேர்த்து வச்சேன்னா அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏய் முடிய பிடிச்சி இழுக்காதடி. எல்லாரும் சாப்பிடல, ஒரே தான் சாப்பிடுவோம் தானே நீங்க. சரி வாங்க, உங்களுக்கு நாளைக்கு கீழே போயிட்டு எனக்கு வயிற்ற கலக்கி அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறையிலேயே சீமாப்பா வயிற்ற கலக்கி விட்டது, ஓடி விட்டார். சரி நீ போய் ஏமா, நான் இன்ன வரைக்கும் அடுப்படிட்டு பாத்திரம் சாப்பிடுவேன். நீங்க வெள்ளனே தூங்காதீங்க சிம்மப்பா. நீங்க 10 7 மணி 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுறாருக்கா. எப்படி தூக்குறது? எனக்குலாம் 11 மணி ஆனால் தூக்கம் வரப்படி. அவர் வேலைக்கு போறாரு. அப்ப நாங்களாம் வீட்டுல இருக்குமா? வீட்டில் இருக்கீங்கல்ல, அதனால தான் தூக்கம் வருது. அட பாவி, இப்போதானடா ஒரு 2 நாளாக வீட்டில் இருக்கேன். கடை ஓரலேண்டு அது கூட உங்களுக்கு பொறுக்கலையாடா? லீவு போட்டீங்க 2 நாள். அதைத்தான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி போய் போட்டு வரைய போட்டு 8 மணி 9 மணிக்கு தான் வருவேன். இப்போ 2 நாளாக கடை வியாபாரமே இல்லை, சும்மா போட்டு நின்று என்ன செய்ய. அம்மா நீங்கள் வியாபாரத்தை அன்னைக்கு 10 மணிக்கெலாம் தூங்கி ஊராரும் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிறாருல்ல. ஏங்க டூர் கூட்டிகிட்டு போங்க. கொடைக்கானல் கூட்டிட்டு போங்க, அதுக்காச்சும் கூட்டிட்டு போங்க. மழை பெய்யுது, வெயில் நல்லா அடிக்கிற காலத்துல போகும். மழை பெய்யுதுன்னு யார் சொன்னது? கொடைக்கானல் மழை பெய்யுது. இங்கேயே மழை வந்து அங்க மழை ஊத்தி விட்டுரும். சரி, இது ஒரு சாக்கு. கீழே போய் சாப்பிட போறேன். அம்மா தூங்கிடுச்சு. ஏவே என்ன பத்திங்க? கீழே வாங்க. சரி வாரேன், நீங்க போங்க, வாரேன். சரி வாங்க. இப்போதான் அடுப்படியை முடிச்சு பாத்திரமெல்லாம் விளக்கி அடுப்படியெல்லாம் விளக்கி விட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தேன். இப்போ வந்து தோசை ஊற்றுன்றாங்க. இருந்தால் அப்படியே தோசை ஊற்றுனா பொட்டா விழுந்துடும் அந்த அடுப்பில். அப்புறம் மறுபடியும் துடைக்கணும். ஒரே நேரத்தில் சாப்பிட்றாங்கள. ஹாட் பாக்ஸில் சுட்டு வை, நான் சாப்பிட்றேன்டிங்க. அப்புறம் பார்த்தா நான் சுட்டு வச்சேன். இப்போ சாப்பிட வேண்டியது தானே. அந்த லூஸ் ஐடியை பற்றி பேசாம போயிட்டாரு அப்பா. அதுக்குள்ள ஓடி போயிட்டாரு சீமாப்பா. அதை பற்றியும் சொல்லிட்டு இருந்தார் நேற்றுலாம். இன்னைக்கு பேச போயிட்டேன், நான் மறந்தே விட்டேன். அந்த ஐடியெல்லாம் பிளாக் பண்ணி விட்டேன். போ அப்படின்னு நம்மளை ஒரு ஒரு அளவாக ஒத்துக்கினாலும் பரவாயில்ல, ஓயாமல் வாடி பிடிச்சி நம்மளுக்கு அடுப்பாக. ஏமா ஆனால் மானசவளம் சூப்பராக போட்டா வச்சுருந்தாங்களே பார்த்தியா? அம்மா வந்தேன் சீமா பார்த்தா பார்த்துட்டு இங்கே வருது இது போட்டாவே அப்படின்னு கேட்டினார். போஸ்ட்டா? சரி ஏமே என்ன உனக்கு கூட 2 தோசை சுட்டு வருவா. ஹாட் பாக்ஸில் இருக்கிறத நீ தின்றுமாப்பா. வெட்டியே போயிடும். வச்சுட்டு வருவா. அது எப்படி தூக்கத்தை போடுறடி? அம்மாச்சி தூக்கத்தை போடுறேன். எல்லோரும் ஓடிட்டாங்க, நாங்களும் போயிட்டு வரோம். இப்போ நாங்களும் போய் தோசை சுட்டு கொடுக்குறேன் மக்களே. இப்போ தான் தோசை சுட்டுக்கிட்டு வச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே வேர்த்து போச்சு. துணியெல்லாம் பாத்திரம்லாம் மண்டமெல்லாம் விளக்கி விட்டுக்கிட்டு அப்படியே இப்போ தான் மேலே ஏறி வந்தேன். அதுக்குள்ளே மறுபடியும் தோசை கொடுங்க. சரி போட்டு விடுங்க. சூடாக தக்காளி சட்னி வச்சுருக்கேன். தங்கம் கோல்டு. சரி வாப்பா போமா.